வணக்கம் நண்பர்களே. நமது ஸ்ரீ சாய் என்டர்டெயின்மெண்ட் சேனலின் புதிய பகுதியான வாரமொரு கோவில் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்னையின் நெரிசலான பாரிமுனை பகுதியில் தம்புச்செட்டி தெருவில் நுழைந்தாலே ஒரு பேரமைதி நம்மை தழுவும். அங்கேதான் நூற்றாண்டுகள் கடந்த வரலாற்றை சுமந்து கொண்டு வீற்றிருக்கிறாள் அன்னை காளிகாம்பாள். மாவீரன் சிவாஜிக்கு வீரத்தையும் மகாகவி பாரதிக்கு ஞானத்தையும் வழங்கிய இந்த அன்னையின் அதிசயங்களை இன்று விரிவாக பார்ப்போம். கடலோரம் முதல் தம்புச்செட்டி தெரு வரை. இந்த கோவில் இன்று இருக்கும் இடத்தில் ஆரம்பத்தில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? 1640களுக்கு முன்னால் இந்த கோவில் இப்போதுள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே கடற்கரை ஓரத்தில் இருந்தது. ஆங்கிலேயர்கள் கோட்டையை விரிவுபடுத்திய போது இக்கோவில் தற்போதைய இடத்திற்கு மாற்றப்பட்டது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இங்குள்ள அன்னை ஆரம்பத்தில் உக்கிரமாக இருந்ததாகவும் பின்னர் ஆதிசங்கரர் இங்கு வந்து அர்த்தமேறு பிரதிஷ்டை செய்த பிறகு அன்னை மிகவும் கனிவான சாந்த சொரூபி காளிகாம்பாளாக மாறினாள் என்றும் வரலாறு கூறுகிறது. சத்ரபதி சிவாஜியின் வருகை வீர வரலாறு. இந்த கோவிலின் வரலாற்று பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஆண்டு 1677. மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது இந்த கோவிலுக்கு வந்து அன்னையை தரிசித்தார். தனது வெற்றிக்காக அன்னை காளிகாம்பாளிடம் ஆசி பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்குச் சான்றாக இன்றும் கோவிலின் உட்பிரகாரத்தில் கல்வெட்டை காணலாம். ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மாவீரனுக்கே மனவலிமையை தந்த தலம் இது. மகாகவி பாரதியார் ஆன்மீக தொடர்பு. சுதேசமித்திரன் இதழில் பணியாற்றிய காலத்தில் மகாகவி பாரதியார் இந்த கோவிலின் தீவிர பக்தராக இருந்தார். அவர் தினமும் அன்னையை தரிசிக்க வருவார். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய் என்ற அவரது உலக புகழ் பெற்ற வரிகள் பிறக்க இந்த சன்னதியே காரணமாக இருந்தது. அன்னை காளிகாம்பாளின் கண்கள் தரும் ஈர்ப்புதான் பாரதியாரை அத்தனை கனல் தெறிக்கும் பாடல்களை பாட வைத்தது. இன்றும் பாரதியார் அமர்ந்து தியானம் செய்த இடத்தை கோவிலில் நாம் உணர முடியும். வழிபாட்டுச் சிறப்புகள் மற்றும் அமைதி. சென்னையின் பரபரப்பான வணிக பகுதிக்கு நடுவே இந்த கோவிலுக்குள் நுழைந்தால் நிலவும் அமைதி ஒரு மாயம் என்றே சொல்லலாம். மேற்கு நோக்கிய சன்னதி. பொதுவாக கோவில்கள் கிழக்கு நோக்கி இருக்கும், ஆனால் இங்கு அன்னை மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிப்பது மிகவும் விசேஷமானது. பிரபலங்களின் நம்பிக்கை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ஒவ்வொரு முக்கியமான பயணத்திற்கு முன்னரும் இங்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். பலன்கள். திருமண தடை, தொழில் நஷ்டம் உள்ளவர்கள் இங்குள்ள அர்த்தமேறு விற்கு அர்ச்சனை செய்வது பெரும் பலன் தரும். வரலாறும் ஆன்மீகமும் கைகோர்த்த இந்த தலம் சென்னையின் ஒரு பொக்கிஷம். நீங்களும் ஒருமுறை சென்னை வரும்போது அன்னை காளிகாம்பாளை தரிசித்து அந்த பேரமைதியை அனுபவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீ சாய் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஞாயிறு மற்றும் ஒரு புகழ்பெற்ற கோவிலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.